சுசித்ரா, தொடர்ந்து பேசுவோம். டெல்லியில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கேள்வியை குறித்து நம்ம விவாதித்துக் கொண்டிருந்தோம். செய்தியாளர் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். திரு ராதாகிருஷ்ணன் வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிற்கு நீண்ட நாள் கழித்து ஜாமீன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது அரசியல் சூழல்ல டெல்லியில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும்? இந்த முடிவை நம்ம எப்படி அணுகணும்? இது டோட்டல் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்றுதான் கூற முடியும். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்றோ இவருக்கு ஜாமீன் அளித்திருக்க வேண்டும். ஒரு முகாந்திரமும் கிடையாது, ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இவரை சிறைபிடித்து சிறையில் வைத்திருந்தார்கள் இடி, அதன் பிறகு சிபிஐ. இதற்கு சுப்ரீம் கோர்ட் உறுதுணையா இருந்தது, துணை போன்றது என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. இனி அடுத்ததாக ஹரியானா தேர்தலில் காங்கிரசுக்கும் ஆப்புக்கும் இடையே இன்னும் ஒப்பந்தம் ஆகவில்லை. ஆப் ஏறத்தாழ 20 சீட்டுகளில் இப்போ கண்டெஸ்ட் பண்ண போறதாக அறிவிப்பு வந்துள்ளது. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த இஷ்யூவை நாம் அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க, அது எப்படிங்க 2024 தேர்தலுக்கு ஒரு 4 நாள் அவர் வெளியிட்டாங்க. அதன் பிறகு கரெக்டா ஹரியானா தேர்தல் வரும்போது மறுபடியும் அவருக்கு அந்த இடைக்கால ஜாமீன் என்பது புல்பில்லா அவரை வெளியிடுகிறார்கள். என்னை பொறுத்தளவு நிச்சயமாக இது ஏதோ சந்தர்ப்ப சூழலினால் ஏற்பட்ட விஷயமாக என்னுடைய மனதுக்கு படவில்லை. இதுலயும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது மிக மிக வருத்தத்தோடு தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ராதாகிருஷ்ணன், அரசியல் கணக்கு இதில் இருக்கிறது என்பதாக உங்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே இப்போ நீதிமன்றம் சிஜேஐ ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவை முதல்வர் நம்ம பிரதமரோடு கொண்டாடினார் என்பதாக ஒரு அவதூறு இருக்கிறது. இந்த அரசியல் கணக்கு அப்படிங்கிறதுல நீதிமன்றம் ஒரு சார்பாக செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்களா? நிச்சயமாக அப்படித்தான் முன்வைக்கிறேன். நீங்க சொன்ன கருத்துக்கு கிடையாது. அதாவது யாருக்கெல்லாம் பெயில் கிடைக்கிறது, யாருக்கெல்லாம் பெயில் கிடைக்க மாட்டேங்குது என்றதுதான். சுப்ரீம் கோர்ட் பல முறை பல விஷயங்களில் 1947 ஆரம்பிச்சு கொண்டு பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸம்ஷன் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு வந்திருந்தது. ஆனால் ஏதோ எதிர்கட்சியில் சார்ந்த தலைவர்களுக்கு மட்டும், செந்தில் பாலாஜி உட்பட இருக்கின்ற தலைவர்களுக்கு மட்டும் இந்த பெயில் இஸ் த ரூல் என்ற அந்த ரூல் ஏனோ அப்ளிகபிளே ஆக மாட்டேங்குது. ஆனா பாஜக இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், அதே மாதிரி பாஜக சார்ந்த பத்திரிகையாளர்களுக்கும் இது முழுக்க முழுக்க அப்ளை ஆகுது என்றுதான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு அவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க மேல இடி வழக்கு இருந்தது, அதை தொடர்ந்து சிபிஐ வழக்கு இருக்கு. இன்று சிபிஐ வழக்கில் தான் இப்போ ஜாமீன் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லா துறைகளிலும் இருந்தும் இது ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது அவர் மீது திட்டமிட்டு தொடுக்கப்படும் தாக்குதலாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற இடி ஆனாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இதே ஆளுங்கட்சி தரப்பில் யாரையுமே கிடையாது. இந்த கேஸே முகாந்திரம் இல்லாத கேஸ். அதாவது யார் அக்யூஸ்டோ அவரை அப்ரூவரா மாத்துறாங்க. அவருக்கு ஜெயில் பிடிக்கவும் இல்லை, அவரை வெளியே விடுகிறார்கள். இன்னொரு அக்யூஸ்டுக்கு ஒரு மாசம் முன்னாடி பெயில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வழக்கில் கடைசியாக ஏதோ ஒரே ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் செய்தார் என்று வருகிறது இல்லையா? இது சுகேஷ் சந்திரசேகரனுடைய கேஸ் இதே கேஸா தான் இருக்குது. தினகரனுடைய வழக்கில் நடந்த விஷயம். சுகேஷ் சந்திரசேகர் எத்தனையோ காலம் ஜெயிலுக்குள்ளால இருந்தார். யார் யாருக்கு அந்த பிரைவ் அளிக்கப்பட்டதோ அவர் மேல வழக்கே கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு யார் அந்த நபர் என்று இன்னமும் அடையாளம் குறிப்பிடவில்லை. இப்படி எவ்வளவோ கேஸ்கள் இருக்கிறது, முன்னுக்கு பின் முரணான விஷயங்களா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கேஸும் நம்மளை ஆழ்ந்து சிந்தனையில் ஆழ்த்துகிறது. நம்மளுடைய சிஸ்டம் எங்கே போய் கொண்டிருக்கிற அந்த கேள்விதான் என் முன்னால் இருக்கிறது. ரஜினி கேட்ட அதே கேள்வி. நிச்சயமாக திரு ராதாகிருஷ்ணன், தொடர்ந்து எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் உண்மைத்தன்மை இல்லை என்பதாக உங்களுடைய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் எங்களோடு பேசியதற்கு நன்றி.